ஹலோ ஆல், நம்ம இன்னைக்கு ஒரு நியூ சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யூனிட் 5ல இருந்து கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹமாரா பாரத் இன்க்ரெடிபிள் இந்தியா தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லெட் அஸ் ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ். இந்த பேசேஜ் படிக்கலாமா? பாரத் ஹேஸ் பீன் நோன் வேர்ல்டு வைட் அஸ் அ லேண்ட் ஆஃப் வாய்ஸ் அண்ட் ஹீரோயிக் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ பாரத்ன்றது என்ன? நம்மளோட நாடு வந்து வேர்ல்டு வைட் எல்லாருக்குமே தெரியும். அஸ் அ லேண்ட் ஆஃப் வாய்ஸ், இங்கே வாழ்கிறவங்க எல்லாருமே இன்டெலிஜென்ட்டாக அறிவுள்ள ஆளுங்க அண்ட் ஹீரோயிக் இண்டிவிஜுவல்ஸ். இட்ஸ் ரிச் அண்ட் டைவர்ஸ் கல்ச்சர் ஹேஸ் அட்ராக்டட் நியூமரஸ் ட்ராவலர்ஸ். ஸோ நம்மளோட இந்தியா, அதாவது நம்மளோட பாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைவர்சிட்டி கல்ச்சர் எல்லாமே இருக்குது. ரிலீஜியஸ் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜாக இருந்தாலும் இது எல்லாமே மற்ற நாட்டு ஆளுங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுது, ட்ராவலர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுது ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து, அதாவது பழைய காலத்துல இருந்து. த பீப்புள் ஹியர் லிவ் இன் அ யூனிசன் பிரசன்டிங் டு த வேர்ல்ட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அதே மாதிரி இந்த நாட்டில் வாழ்கிறவங்க, அதாவது யூனிசன்னா ஒரே குரல், ஒருமித்த குரல், எல்லாமே வந்து ஒரே இனமா யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதாவது ஒன்றா ஒத்துமையோடு வாழ்கிறதா சொல்கிறாங்க, ப்ரெசென்ட் பண்ணுறோம் நம்ம. பாரத் இஸ் அ லேண்ட் ரிச் வித் ரிவர்ஸ். பாரத்தில் என்னென்னலாம் இருக்குது? நிறைய ரிவர்ஸ் இருக்குது, லேக்ஸ் அண்ட் ஹை மவுண்டெயின்ஸ். இதுதான் நம்ம நாட்டோட பெருமை. இட்ஸ் க்ரீன் ஃபாரஸ்ட் ஆர் ஹோம் டு மெனி பிளான்ட்ஸ், இன்செக்ட்ஸ், பேர்ட்ஸ். ஸோ நம்ம நாட்டில் இருக்க ஃபாரஸ்ட் எல்லாமே நிறைய பிளான்ட், செடி கொடிகளுக்கு, பூச்சிங்களுக்கு, பறவைங்களுக்கு ஒரு வீடாக இருந்திருக்கு, அனிமல்ஸ்க்கும் வீடாக இருந்திருக்கு. அண்ட் அனிமல்ஸ், ஆல் திஸ் எலமெண்ட்ஸ் என்ஷூர் தட் பாரத் ப்ராஸ்பர்ஸ் அண்ட் இஸ் ரெஸ்பெக்டட் குளோபலி. ஸோ இந்த டெவலப்மெண்ட் எல்லாமே நமக்கு உலக அளவில் நமக்கு வந்து மரியாதை கொடுக்குது, ரெஸ்பெக்டட் குளோபலி. As its inhabitants, we need to continue working hard and make sure that it's proper. அதே மாதிரி நம்ம இன்ஹெபிட்டட்ஸ்னா யாரு? நம்ம தானே வாழ்கிறோம். அதனால் நம்மளோட வேலையை வந்து கைவிடாமல் நம்ம நாட்டை வந்து டெவலப் பண்ணணும், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு நம்ம நாட்டை வந்து முன்னெடுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, லெட்டஸ் டிஸ்கஸில் 5 கொஷின்ஸ் இருக்குது, பார்க்கலாமா? பேஜ் நம்பர் 132. வாட் ஹேஸ் பாரத் ஆல்வேஸ் பீன் நோன் ஃபார்? பாரத் வந்து எதால் வந்து நிறைய பேருக்கு தெரியும்? ஏன்னா பாரத் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் நோன் ஃபார் இட்ஸ் வாய்ஸ் அண்ட் ஹீரோயிக் இண்டிவிஜுவல்ஸ். அதாவது நம்ம இன்டெலெக்சுவல் பீப்புள், நம்ம நாட்டில் வாழ்கிறவங்க எல்லாரையும் அதனால் வந்து நல்ல மனிதர்களாக இருக்கிறதால நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு. வாட் இஸ் அட்ராக்டிவ் அபவுட் பாரத்? பாரத் ஏன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது? ஏன் நம்ம இந்தியா வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது? ஏன்னா ரிச் அண்ட் டைவர்ஸ் கல்ச்சர் இஸ் அட்ராக்டிவ். ஏன்னா வந்து நம்மளோட நாடு வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருந்தாலும், நிறைய ரிலீஜியன்ஸ் இருந்தாலும், நம்ம வந்து கல்ச்சர் வைஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட், வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் த ஃபேக்ட் தட் த பீப்புள் லிவ் ஹியர் இஸ் யூனிசன்? ஏன் வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து ஸ்பெஷலாக இருக்காங்க, யூனிசன்? ஏன் யார் பேசினாலும் ஒரே குரலாக ஒலிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்குறாங்க. இட் ஷோஸ் த யூனிட்டி இன் டைவர்சிட்டி ஆஃப் பாரத். நம்ம எல்லாரும் யூனிட்டியாக டைவர்சிட்டியாக இருந்தாலுமே நம்ம எல்லாரும் ஒன்றா ஒத்துமையாக இருக்கும். வேர் பீப்புள் லிவ் டுகெதர் பீஸ்ஃபுல்லி டிஸ்பைட் டிஃப்ரென்சஸ். நமக்கு நிறைய ரிலீஜன் இருக்கலாம், நிறைய லாங்குவேஜ் சேஞ்சஸ் இருக்கலாம், ஆனால் நம்ம எல்லாருமே இவ்வளோ சேஞ்சஸ் டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கும். நெக்ஸ்ட், வாட் ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர் டஸ் த பேசேஜ் மென்ஷன்? என்னென்னலாம் இந்த ஜியாகிரபிக்கல் ஃபியூச்சர் வந்து பாரத்துக்கு இருக்குன்னு இந்த பேசேஜ் சொல்லுது, நம்ம படித்தோம் இல்லைங்களா? இட் மென்ஷன்ஸ் ரிவர்ஸ், லேக்ஸ், ஹை மவுண்டெயின்ஸ் அண்ட் க்ரீன் ஃபாரஸ்ட். என்னென்னலாம் இருக்குது? ஆறுங்கள், நதி, அப்புறம் நிறைய மலைகள், க்ரீன் ஃபாரஸ்ட், காடுகள்லாம் இருக்குது. நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் த அட்வைஸ் கிவன் டு எவ்ரி ஒன்? என்னென்ன அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இந்த பேசேஜில் லாஸ்ட்டில்? த அட்வைஸ் இஸ் டு ஒர்க் ஹார்ட். நம்ம கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அண்ட் இன்ஷூர் தட் பாரத் கண்டினியூஸ் டு ப்ராஸ்பர். அதே மாதிரி பாரத் மேலும் மேலும் வளரணும்னா நம்ம கஷ்டப்பட்டு நம்ம நாட்டை வந்து வேலை செஞ்சு டெவலப் பண்ணி ஆகணும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு குட்டி ஆக்டிவிட்டி இருக்குது, கம்ப்ளீட் பண்ணிடலாமா? லெட்டஸ் டூ திஸ் ஆக்டிவிட்டீஸ். பேஜ் நம்பர் 132 எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் வித் கரெக்ட் பவுல்ஸ், AEIOU கரெக்ட் பவுல்ஸ் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், வி லைக் டு டெக்கரேட் அவர் ஹோம்ஸ் வித் அவர் folk art, FOLKART, folk art. நெக்ஸ்ட் பாருங்கள், அவர் கல்ச்சர் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஐடியாஸ், கஸ்டம், ட்ரெடிஷன், வேல்யூஸ், ஆர்ட்ஸ் அண்ட் லாங்குவேஜ். என்ன வரும்? கல்ச்சர், CULTURE, கல்ச்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஆல் ஆஃப் us செலிப்ரேட் அவர் ஃபெஸ்டிவல்ஸ் டுகெதர். என்ன வரும்? FESTIVALS, festivals together. Next பாருங்க, fourth one, we tell stories to our children to teach them about our
கல்ச்சர், CULTURE, கல்ச்சர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஹிஸ்ட்ரி, HISTO, ஹிஸ்ட்ரி. அண்ட் லெஜெண்ட்ஸ், LEGENDS, லெஜெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிஃப்த் ஒன், we have our own languages to talk to each other, LANGUAGES, லாங்குவேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் டீச்சர் சொல்கிறாங்க, ஸோ ஆர் யூ ரெடி டு மீட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் த கண்ட்ரி? ஸோ எல்லா கண்ட்ரிலேருந்தும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? த டீச்சர் ஆஸ் த ஸ்டூடெண்ட் சிட்டிங் இன் த பிக் ஹால், ஸ்டூடெண்ட் எல்லாரும் ஒரு பெரிய ஹாலில் உட்காந்துருக்காங்க, சரிங்களா? ஸோ ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க, எஸ் வாஸ் அ லவுட் ஆன்சர் ஃப்ரம் த கிளாஸ். எல்லாரும் எஸ் எஸ் எஸ்ன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு டீச்சர் சொல்கிறாங்க, கேன் சம் ஒன் டெல் மீ ஃபார் விச் ப்ரோக்ராம் ஆர் வி ஹியர்? எந்த ப்ரோக்ராம்காக நம்ம இங்கே இருக்கோம், யாராவது சொல்லுங்களேன் பார்க்கலாம், டீச்சர் கேட்குறாங்க. த டீச்சர் ஆஸ், அதுக்கு சொல்கிறாங்க, ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் அப்படின்னு சொல்கிறாங்க. த ஸ்டூடெண்ட் ஆன்சர் டுகெதர் அகைன், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. அதுக்கு டீச்சருக்கு சொல்கிறாங்க, ப்ளீஸ் ரைஸ் யுவர் ஹேண்ட் டு டெல் மீ வாட் இட்ஸ் ஆல் அபவுட். த டீச்சர் சைட். ஸோ அப்படின்னா என்ன, யாராவது ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெனி ஹேண்ட்ஸ் வெண்ட் அப் அண்ட் சம்வேர் ஜம்பிங் டு ஆன்சர், நிறைய பேர் கையை தூக்குறாங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன்னு. த டீச்சர் ஆஸ் ரேணு, ஸோ டீச்சர் வந்து ரேணு வந்து ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. வித் அ ஸ்மைல் ஆன் ஹர் ஃபேஸ் ஷீ சைட். ஸோ ரேணு வந்து சிரிச்சுக்கிட்டே ஆன்சர் பண்ணுறாங்க, இட் இஸ் டு நோ தட் வி ஆல் பிலாங் டு ஒன் நேஷன். ஸோ அப்படி அந்த ப்ரோக்ராம்னா என்னென்னா, நம்ம எல்லாரும் ஒரே நேஷனில் சேர்ந்தவங்க, அண்ட் தட் இஸ் த பாண்ட் வி ஷேர். நம்ம அந்த பாண்டை தான் நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணுறோம். அவர் யூனிட்டி இன் டைவர்சிட்டி மேக்ஸ் அஸ் த மோஸ்ட் வண்டர்ஃபுல் கண்ட்ரி இன் த வேர்ல்ட். நம்ம நிறைய டைவர்சிஃபைடாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் யூனிட்டி ஒன்றா இருக்கும், இதுதான் வந்து நம்மள மற்ற நாட்டுக்கு தனிச்சு நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ரேணு வந்து ஆன்சர் பண்ண. பேஜ் நம்பர் 133 இருக்க 2 கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஏக் பாரத் ஸ்ரேஷ்டா பாரத் ப்ரோக்ராம் ஆல் அபவுட்? ஸோ அந்த ப்ரோக்ராம்னா என்னன்னு கேட்குறாங்க. இட் இஸ் அபவுட் நோயிங் that we all belong to one nation and sharing the bond of unity in diversity. அதாவது நம்ம எல்லாரும் ஒரே நாட்டை சேர்ந்தவங்க, நம்ம எல்லாரும் ஒரே பாண்ட் தான் ஷேர் பண்ணும். அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி, நம்ம டைவர்சிஃபைடாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்று தான் அர்த்தம். ஓகேவா? டைவர்சிட்டினா என்ன? ரிலீஜியன், லாங்குவேஜஸ் இதெல்லாம் வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒன்றா தானே இருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, why is this program being conducted? ஏன் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்க? டு ப்ரமோட் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஸ்பெக்ட் அமாங் பீப்புள். நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதிக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் அண்ட் கல்ச்சர். டிஃப்ரெண்ட் ஸ்டேட் கல்ச்சராக இருந்தாலும் ஒருத்தருக்கு மதித்து புரிஞ்சிக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, த டீச்சர் ஸ்மைல்ட் அட் ஹர் அஸ் எவ்ரி ஒன் கிளாப்ட். ஸோ அந்த டீச்சர் வந்து ரேணு பார்த்து சிரிக்கிறாங்க, கிளாப் பண்ணுறாங்க. ஜஸ்ட் தென் பாலா பாயிண்டட் அவுட், பாலா வந்து சொல்கிறாங்க, பாருங்க, லுக் அங்கே பாருங்க, த வீடியோ ஹஸ் ஸ்டார்டட், வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. த பிக் ஸ்க்ரீன் நவ் ஹேட் லிட்டில் விண்டோஸ் ஈச் வித் அ ஸ்மைலிங் சைல்ட். ஸோ அந்த பிக் ஸ்க்ரீனில் வந்து எல்லாரும் சிரிக்கிறது வந்து தெரியுது. ஈச் சைல்ட் ஹேட் சம்திங் டு ஷேர். ஸோ வந்து எல்லாரும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஷேர் பண்ண அந்த வீடியோவில் ரெடியாக இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸும் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, அக்கன்ஷா ஸ்டார்ட் பண்ணுறாங்க உத்தரகாண்ட்லேருந்து. ஐ எம் அக்கன்ஷா ஃப்ரம் உத்தரகாண்ட்லேருந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகுது. ஐ எம் கோயிங் டு டெல் யூ அபவுட் ஐப்பன். ஐப்பனை பற்றி நான் சொல்ல போகிறேன்னு அக்கன்ஷா சொல்கிறாங்க. அவர் ஃபோக் ஆர்ட், அது அவங்களோட ஃபோக் ஆர்ட்டாக இருக்குது. தட் வி ட்ரா ஆன் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ். ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸில் இது வந்து அவங்க வரைவாங்க. இட் இஸ் டன் வித் ஒயிட் ரைஸ் ஃப்ளோர் பேஸ்ட் ஆன் பிரிக் ரெட். ஸோ இது எங்கே வரைவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு இருக்குல்ல, அதை பேஸ்ட் பண்ணி அவங்க வரைவாங்க. ஆன் பிரிக் ரெட் வால்ஸ் கலர்ட் வித் கெரு. ஸோ எங்கெங்கெல்லாம் வரைவாங்கன்னா ரெட் வால்ஸில் வரைவாங்க, கலர்ட் வித் கெரு. ஸோ என்ன கலராக கொடுப்பாங்க? கெரு வந்து கலராக கொடுப்பாங்கன்னு கொடுத்துருக்காங்க. கெருனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் கிளே யூஸ்ட் அஸ் கலர்ஸ். ஸோ ரெட் கிளேவை வந்து கலர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் மேட் ஆன் ஃப்ளோர்ஸ் அண்ட் வால்ஸ் ஆஃப் பூஜா ரூம்ஸ். எங்கெங்கெல்லாம் வரைவாங்கன்னா ஃப்ளோர்ஸ், தரையில், நெக்ஸ்ட் பூஜை ரூமில் வரைவாங்க. அண்ட் அவுட் சைட் த மெயின் டோர் ஆஃப் த ஹோம், வீட்டுக்கு வெளியில் நம்ம எப்படி கோலம் போடுறோம் அது மாதிரி அவங்க வரைவாங்க. இட் இஸ் அன் ஆர்ட் ஃப்ரம் மேட் பை த உமன் இன் த ஃபேமிலி. ஸோ வீட்டில் இருக்க பெண்கள் தான் இது வந்து இந்த ஆர்ட்டை வந்து செய்வாங்க. இந்த டிசைன்ஸ் ஆர் வெரி பியூட்டிஃபுல் அண்ட் மேத்தமெட்டிக்கல். இந்த டிசைன் எல்லாமே பேட்டர்ன் வைஸாக வந்து ரொம்பவும் அழகாகவும் இருக்கும், மேத்தமெட்டிக்கலாகவும் இருக்கும். அண்ட் ஆர் பேஸ்ட் ஆன் அவர் கல்ச்சர் ட்ரெடிஷன், நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷன் ரிலேட்டடாகவும் இருக்கும். அண்ட் அப்சர்வேஷன் ஆஃப் நேச்சர், ஒரு நேச்சரோட ஒரு அப்சர்வேஷனாகவும் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சுப்ரபத்துன்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவர் பேர் என்னென்னு பார்க்கலாம். ஐ எம் பிரியரஞ்சன் ஃப்ரம் ஒடிஷாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. இதோட ஆர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தோக்ரா. அவர் ஏன்ஷியன்ட் மெட்டல் கிராஃப்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு மெட்டலில் செய்கிற ஒரு கிராஃப்ட். டு பிகின் வி மேக் அ ஃபிகர் வித் கிளே. ஸோ இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, ஒரு கிளே களிமண்ணில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதை வந்து காய வைக்கிறாங்க. அண்ட் கவர் இட் வித் அ லேயர் ஆஃப் வேக்ஸ். வேக்ஸை வச்சு கவர் பண்ணுறாங்க அதோட லேயர்ஸ் எல்லாம். தென் வி காவ் த ஃபைன் டீட்டெயில்ஸ் ஆன் த வேக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து காவ் பண்ணுறாங்க. காவ்னா என்ன? செதுக்கிறது, அந்த ஷேப்பை வர வைக்கிறது. நெக்ஸ்ட் வந்து
பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் தட் வி கவர் த ஃபிகர் வித் க்ளே. அந்த ஃபிகர் அவங்க ரெடி பண்ணிட்டு, அந்த காவ் யூஸ் பண்ணி அந்த ஃபிகர் அவங்க ரெடி பண்ணிட்டு, க்ளேவால கவர் பண்ணிடுவாங்க. அண்ட் புட் இட் இன் த ஃபயர். நெக்ஸ்ட் வந்து ஃபயர் நெருப்புல வந்து அத போடுவாங்க. த வேக்ஸ் மெல்ட்ஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் ஸ்மால் ஓப்பனிங். ஒரு சின்ன ஓட்டையில வழியா வந்து அந்த வேக்ஸ் எல்லாம் என்ன ஆகும், நெருப்புல போடும்போது எல்லாம் மெல்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் பிராஸ் ஸ்கிராப் இஸ் மெல்டட் அண்ட் poured into the empty space. ஸோ அந்த சின்ன வழியில வந்து அந்த பிராஸ் ஸ்கிராப் உருக்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மெட்டல் அது மாதிரி, அத வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்பேஸ்க்குள்ள போடுவாங்க. அங்க எங்க உருகுச்சோ அந்த இடத்துல போடுவாங்க. த லிக்விட் மெட்டல் டேக்ஸ் த சேம் ஷேப் ஆஸ் த வேக்ஸ். ஸோ அது போடும்போது அது வந்து என்ன ஆகும்னா, அந்த ஷேப் என்ன ஷேப்ல அவங்க போட்டாங்களோ, அதே ஷேப்ல வந்து அவங்களுக்கு அதே ஷேப்ல வந்து கிடைச்சிரும். ஃபைனலி வி ரிமூவ் த அவுட்டர் லேயர். அவுட்டர் லேயர நம்ம ரிமூவ் பண்ணா ஆஃப் க்ளே அண்ட் ஃபினிஷ் த மெட்டல் ஃபிகர் ஆஸ் யூ வாண்ட். நம்ம எப்படி மெட்டல் ஃபிகர் வரணும்னு நினைச்சோமோ அதே மாதிரி வந்துரும். ஸோ மை ட்ரைப் பிராக்டிசஸ் அ 4000 இயர் ஓல்டு மெட்டல் கிராஃப்ட் நேம் தோக்ரா. இது வந்து 4000 வருஷம் பழசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இந்த தோக்ரான்றது. ஈச் பீஸ் ஆஃப் தோக்ரா கேரிஸ் அவர் ஹிஸ்ட்ரி. ஒரு பீஸ் ஆஃப் தோக்ராவும் அதோட வரலாறை வந்து கேரி பண்ணுது, ஹிஸ்ட்ரியை கேரி பண்ணுது. அது அவங்களோட கல்ச்சர் அண்ட் ப்ரைடுன்னு சொல்லிட்டு முடிக்கிறார். நெக்ஸ்ட் பாருங்க, சுப்ரபாதம்னு சொல்லிட்டு சித்ரா ஆரம்பிக்கிறாங்க. ஐ எம் சித்ரா ஃப்ரம் கேரளா. இது என்ன கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் ஷெல் கிராஃப்ட்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வி க்ளீன் த அவுட் சைட் அண்ட் இன்சைட் ஆஃப் த ப்ரௌன் கோகனட் ஷெல். ஸோ அந்த தேங்காவோட இருக்குல்ல, அதை வந்து வெளியில் உள்ள வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுவாங்க. ஆஃப்டர் தட் வி மேக் இட் ஸ்மூத் பை யூசிங் சாண்ட் பேப்பர் ஆர் மிஷின். மிஷின் இல்லை சாண்ட் பேப்பர் வச்சு அதை நல்லா ரப் பண்ணி அதனால வலுவலு தன்மையாக லைக் வந்து இது மாதிரி ஆக்கிடுவாங்க. தென் வி கிவ் இட் டு த ஷேப் வி வாண்ட். ஸோ அவங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து அவங்க அது கொடுத்துப்பாங்க. அண்ட் மேக் இட் ஸ்டேபிள் பை ஃபிக்ஸிங் அ பேஸ் அண்டர் இட். அதுக்கு கீழே ஒரு பேஸ் மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இங்கே ஒரு பேஸ், அந்த பேஸ் மாதிரி கொடுத்து அது ரொம்ப ஸ்டேபிளாக லைக் ஆடாத மாதிரி வச்சுப்பாங்க. அட் லாஸ்ட் வி பாலிஷ் இட் யூசிங் உட் பாலிஷ் டு மேக் இட் ஷைன். நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக வந்து பாலிஷ் ஆட் பண்ணுவாங்க, அது நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்காக. வி மேக் ஹவுஸ் ஹோல்ட் திங் லைக் பவுல்ஸ் அண்ட் ஈவன் ஜுவல்லரி. ஸோ வீட்டுக்கு தேவையான ஹவுஸ் ஹோல்ட் லைக் பவுல் அது மாதிரிலாம் செய்வாங்க. ஜுவல்லரியும் செய்வாங்க ஃப்ரம் த கோகனட் ஷெல் மூலியமாக செய்வாங்க. இட் இஸ் பயோடிகிரேடபிள் ஆர்ட். இது வந்து பயோடிகிரேடபிளாகவும் இருக்குது, லைக் மண்ணில் போனால் மக்குற வர பொருளாகவும் இருக்குது. ஸ்மால் திங்ஸ் பிக் டிஃப்ரென்சஸ், சூஸ் நேச்சுரல் சூஸ் பெட்டர். ஸோ இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக நேச்சர் யூஸ் பண்ணி தான் இவங்க பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, சுபோதயம்னு ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாலமுரளி ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. இவங்களோட ஆர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 400 இயர் ஓல்டு ஆர்ட் ஆஃப் மேக்கிங் ட்ரெஸ். 400 வருஷம் பழமையாக பொம்மை செய்கிறவங்க. கொண்டப்பள்ளி டாய்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? டு மேக் த டாய்ஸ் வி டேக் சாஃப்ட் வுட் ஃப்ரம் த நியர்பை ஹில்ஸ். பக்கத்தில் இருக்க ஹில்ஸ் மலைகள்லாம் இருக்குல்ல, அங்கேருந்து சாஃப்ட் டாய்ஸ் வந்து எடுத்துகிட்டு வருவாங்களாம். ஆஃப்டர் தட் வி காவ் ஈச் பார்ட் ஆஃப் த டாய் செப்பரேட்லி. அப்புறம் வந்து ஒரு பார்ட்டாக வந்து ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட்டை வச்சு லைக் வந்து செதுக்கிக்கிட்டே வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ஸ் இருந்துச்சுன்னா ஹார்ஸ் ஷேப்பில் வந்து செதுக்கிட்டே வருது. தென் வி யூஸ் மக்கு, பேஸ்ட் ஆஃப் டமரின் சீட் பவுடர் அண்ட் சாடஸ் டு ஜாயின் த பீஸ் டுகெதர். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த புளி இருக்குல்ல, அந்த சீட் பவுடரை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுவாங்களா. அண்ட் சாடஸ்ட் நெக்ஸ்ட் அந்த உட்டில் கிடைக்கிறதுல அந்த டஸ்ட் இருக்குல்ல, அதை வச்சு என்ன பண்ணுவாங்களா, எல்லா பீஸும் வந்து ஜாயின் பண்ணுவாங்களா. நெக்ஸ்ட் வி ஆட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஃபினிஷ் த டாய். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி அந்த டாய்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்களாம். ஃபைனலி வி யூஸ் ஆயில் அண்ட் வாட்டர் கலர்ஸ். நெக்ஸ்ட் ஆயில் எண்ணெயை வச்சு அப்புறம் வாட்டர் கலர்ஸ் எல்லாம் வச்சு ஒரு வெஜிடபிள் டைஸ் இதில் இருக்க வர கலர்லாம் வச்சு எனாமல் பெயிண்ட் பண்ணுவாங்க. அதை நல்லா கலர் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்கள், லாஸ்ட் ஃபைனல் ரிசல்ட் வந்து இப்படி தான் இருக்கும். திஸ் டாய்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் ஃபோக் ஸ்டோரிஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ், புல்லக் கார்ட்ஸ், ரூரல் லைஃப் எக்ஸெட்ரா. இந்த டாய்ஸ் எல்லாமே ஸ்டோரிஸ், பழைய காலத்து ஸ்டோரிஸ் பேஸ் பண்ணி, அனிமல்ஸ், பேர்ட்ஸ், புல்லக் கார்ட்ஸ், ரூரல் லைஃப் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸாக பார்த்துட்டு வரலாம். கெருனா என்ன சொன்னேன், ரெட் கிளே யூஸ்ட் அஸ் கலர். ஸோ ரெட் கிளே களிமண்ணை வந்து கலராக யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட் பாருங்கள், காவ் டு மேக் டிசைன் வித் ஷார்ப் டூல். ஷார்ப்பான டூல் வச்சு அந்த ஒரு டிசைனையும் வந்து செதுக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்கிராப்னா என்ன, ஸ்மால் அன்வான்ட் பீசஸ், தேவையில்லாத பீசஸ் தான் வந்து ஸ்கிராப்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்டேபிள், நாட் ஏபிள் டு மூவ். ஸ்டேபிளாக ஒரே இடத்துல இருக்கிறது, மூவ் ஆகுறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பொம்மையை பாருங்கள், மூவ் ஆகுதா, இல்லை ஒரே இடத்துல நிற்குது இல்லை, அதுதான். பயோடிகிரேடபிள்னா என்ன, சம்திங் தட் வில் நாட் ஹார்ம் த என்விரான்மெண்ட். ஸோ நம்ம பிளாஸ்டிக்கை தூக்கி போட்டு அது மக்காது, அப்படியே இருக்கும். ஆனால் பயோடிகிரேடபிள் இந்த தேங்காவோட இதெல்லாம் போட்டால் என்ன ஆகும், நல்லா மக்கிடும். இது வந்து என்விரான்மெண்ட்டுகளுக்கு ஹாமா இல்லாத ஒரு பொருள். நெக்ஸ்ட் பாருங்கள், தமரின்னா என்ன, புளி. நம்ம யூஸ் பண்ணுவோம்ல வீட்டில், அதுதான். அண்ட் எடிபிள் சோர் ஃபுட், புளிப்பாக இருக்கும்ல, அதனால தான் அது புளி. சாடஸ்ட்னா என்ன, டஸ்ட் ஆஃப் ஃபுட். வுட்டிலேருந்து நம்ம வுட்டை ஏதாவது ஃபர்னிச்சர்ஸில் மேக் பண்ணுறது கட் பண்ணால் தூசி பறக்கும்ல, அதுதான் டஸ்ட் ஆஃப் ஃபுட் தான் சாடஸ்ட்னு சொல்லுவாங்க. டைஸ்னா என்ன, கலர்ஸ், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நெக்ஸ்ட் எனாமல்னா என்ன, பெயிண்ட்ஸ் தட் ஃபார்ம் அ ப்ரொடெக்டிவ் லேயர். அந்த பொருள் வந்து உதிர்ந்து போகாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு எனாமல் மாதிரி ஒன்று அப்ளை பண்ணுவாங்க, அதுதான் வந்து எனாமல்.